சிவனேன்னு காரை ஓட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி அதிவேகமா வந்து இடிச்ச கார்னால அடுத்தடுத்து 3 வாகனங்கள் விபத்துக்குள்ளாயிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கார் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்துல முன்னாடி போயிட்டு இருந்த காரை இடிச்சு பல மீட்டர் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த பயங்கர விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை உருவாக்கி இருக்கு. ஈரோடு அடுத்து டீச்சர்ஸ் காலனி பகுதியை சார்ந்த விதுபாலான்றவங்க பெருந்துறை சாலையில் பல் மருத்துவராக வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி பெருந்துறையில் நடைபெற்ற உறவினருடைய திருமணத்தை முடிச்சுட்டு இரவு 8:30 மணி அளவில் தனக்கு சொந்தமான ஹோண்டா கிரிட்டா காரை எடுத்துக்கிட்டு பெருந்துறை சாலை வழியாக போயிட்டு இருக்கும்போது பெருந்துறை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கேஃபேயை தாண்டும் போது பின்னாடி எதிர்பாராத விதமாக வேற ஒரு காரு பயங்கர வேகமாக வந்து விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்ணிமிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கார் வந்து இடித்த உடனே முன்னாடி இருக்கக்கூடிய காரை பல மீட்டர் இடிச்சு கொண்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. விதுபாலாவுடைய கார் மீது இந்த கார் மோதியதால எதிர்பாராத விதமா அடுத்தடுத்து 3க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விபத்துல சிக்கியிருக்கான். விபத்தை ஏற்படுத்திய நபர் உடனே தன்னுடைய காரை இயக்கி அங்கிருந்து தப்பி சென்றதா கூறப்படுது. இந்த கோர விபத்துல யாருக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாத சூழ்நிலையில லேசான காயங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. பின்னர் வீடு திரும்பிய விதுபாலா அவர்கள் விபத்து குறித்து போலீசார்கிட்ட தகவலை தெரிவிச்சிருக்காங்க. விபத்தை ஏற்படுத்தி குற்றச்சாட்டை முன் வச்ச சூழ்நிலையில அந்த நபரின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீசார்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து போலீசாரும் சம்பவம் குறித்து விசாரணையை நடத்திட்டு வராங்க. தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை உருவாக்கியிருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.